திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோத ரிசார்ட்டுகளை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஈரோடு ஆட்சியர் அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயத்தில் செயல்படும் சட்டவிரோத ரிசார்ட்டுகள் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதா தொடரப்பட்ட வழக்கில் தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவையும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. சத்தியமங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய 42 ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க நோட்டீஸும் வழங்கப்பட்டிருப்பதா இந்த வழக்கின் விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொழுதுபோக்குக்காக வன விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமின்றி வழக்கின் விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தி: சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய ரிசார்ட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை எடுக்காவிட்டால் நேரில் ஆஜராகணும்னு ஈரோடு ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயத்தில் செயல்படும் சட்டவிரோத ரிசார்ட்டுகள் காரணமா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதா ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவையும் ஈரோடு ஆட்சியர் அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. மொத்தமாக சத்தியமங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய 42 ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதா தமிழக அரசு இந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வழக்கின் விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. திருச்சியில் நடைபெறும் ரோட்டரி மொபைல் ரத்த தான வேன் வழங்கும் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.